எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேம்மா. நீ கல்யாணமாயி போனதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீ கவலையப்படாதம்மா. அவர் வெளிப்பார்வைக்கு தான் டென்ஷன் பார்ட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமைசாலி. நான் என்ன செஞ்சாலும் அவருக்கு கோவமே வர மாட்டேங்குதுமா. என் மனசை அவர் மதிக்கிறாரு. என்னோட ஒவ்வொரு அசைவையும் அவர் ரசிக்கிறாரு. அப்பா, இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு. வயிற்றுல இருக்கிற குழந்தை கொழு ஒண்ணு பிறக்கணும்ல, நல்லா சாப்பிடு கொஞ்சம். இல்லைங்க, எனக்கு பொண்ணுதான் பிறக்கும். எனக்கு நிச்சயமா பையன் தான் பிறப்பான். எப்படி இவ்வளவு கன்ஃபார்ம்டா சொல்றீங்க? அதாவது புருஷன் மேல பொஞ்சாதி ரொம்ப ஆசை வச்சிருந்தா பொண்ணு பிறக்கும். பொஞ்சாதி மேல புருஷன் ரொம்ப ரொம்ப ஆசை வச்சிருந்தா பையன் தான் பிறப்பான். அப்படின்னா என்ன விட நீங்க தான் அதிகமா ஆசை வச்சிருக்கீங்களா? ஆமா, அது சந்தேகம் என்ன? சரி, இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தலாம். அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்? அது முட்டாள்தனம்னு எனக்கு தோணுது. பொண்ணு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிறக்க போறது பையனும், பையன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிறக்க போறது பொண்ணுன்னு முன்னாடியே தெரிஞ்சிட்டா அது அந்த குழந்தைய சுமக்கிற தாய் மனசை பாதிக்கும். கர்ப்ப காலத்துல தாய் மனசுல ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அது குழந்தையும் பாதிக்கும் இல்லையா? அதனால இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுங்கிறது நம்ம குழந்தைக்கு நாமளே கெடுதல் பண்ணிக்கிற மாதிரி. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ரெண்டு நம்ம ரத்தம் தானே. என்ன என்னமா என்னமா டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க டாக்டர். சிஸ்டர், என்னம்மா? என் ஹஸ்பண்ட் வெளியே இருப்பாரு, கொஞ்சம் கூப்பிடுங்க. மருந்து வாங்குறதுக்காக வெளியே போயிருக்காருமா. உங்களையும் குழந்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உடனே டாக்டர் அம்மா கூப்பிட்டு உங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்த விஷயத்த சொன்னதும் வெளியில வந்து அப்படியே துடிச்சு போயிட்டாருமா. நான் தான் அவரை சமாதானப்படுத்தி கடைக்கு அனுப்பிச்சு வச்சேன். கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருந்துச்சு. பனிக்கூடம் வேற முன்னாடியே உடஞ்சு போச்சு. தாயை காப்பாத்துறதா புள்ளைய காப்பாத்துறதான்னு தவிச்சிட்டோம். இனிமே குழந்தை பிறக்காட்டி கூட பிறந்த குழந்தைய காப்பாத்திட்டோமா. இந்த பேஷண்ட்டுக்கு நான் எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷன் என்னம்மா, என்னாச்சு? டாக்டர், என் குழந்தை டாக்டர், என் குழந்தைக்கு என்னாச்சு? என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்?
என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க. சிஸ்டர், குழந்தைய தூக்கிட்டு போங்க. காம்ப சேவை கொண்டு வாங்க. எஸ் டாக்டர். என் குழந்தை எங்க தூக்கிட்டு போறீங்க? என் குழந்தை எங்க எடுத்துட்டு போறீங்க? சொல்லுங்க கேளு. என் குழந்தை, எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை கொடுங்க. என் குழந்தை. இது பாரு, நான் சொல்றத கேளு. குழந்தை வயித்துல இருக்கும்போதே பனிநீரை குடிச்சிருச்சு. கஷ்டப்பட்டு காப்பாத்தினா இப்ப மூச்சு தளறி செத்து போச்சு. கஷ்டப்பட்டு காப்பாத்தினா இப்ப மூச்சு தளறி செத்து போச்சு. குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே பனிநீரை குடிச்சிருச்சு. நாங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சோம். அப்படி இருந்தும் மூச்சு திணறி இறந்து போயிடுச்சு. சீக்கிரம் போயிட்டு வந்துரு. அம்மாடி, நீ எங்க இருக்கிற? ஐயோ காணுமே. பழனிசாமி கந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குழந்தை அழுதுனா பரவாயில்லைங்க. என் புஞ்சாதை காப்பாத்துறதுக்காக நீ கஷ்டத்தை ஏத்துக்கிட்ட. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க நல்லா இருக்கணும். பார்வதி, ஆத்தங்கர காத்து நாய் கடிச்ச உடம்புக்கு ஒத்துக்காது. குடிசுக்குள்ள கொண்டு போய் படுக்க வையாத்தா. ஐயோ, அப்ப நீங்க இங்க தங்க வேண்டாம். உடம்பு குணமாற வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எது கஷ்டம்? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க வீட்டுக்கு போலாம். சாப்பிடுமா, தம்பி வந்தா என்ன திட்டும். நல்லா திட்டட்டும், சாப்பிட மாட்டேன் போ. ஒரு வா சாப்பிடுதா? ஆயா, தட்டை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன்.
எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். வாஹா, ரொம்ப நல்லா இருக்கு. வெண்டைக்கானா வெண்டைக்காதா அப்பா. ஏன் சொல்ற எனக்கு கொடு. நான் அவன் சாப்பாடு பறிச்சிட்டேன். நீ சந்தோஷமா இருக்க? நீங்க நல்லா சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப நீ ஃப்ரெண்டா? ஆமா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமா. நீ ஸ்கிப்பிங் ஆடுவியா? எத்தனை ஆடுவ? 100. நான் 150. ஆஹா, வேலைமா? பால் குடிக்காம என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எது வேணா போ. ஐயா, கொஞ்சம் போட்டு திறந்து விடுங்க. ஐயோ வேண்டாமா, இது எங்கேயாவது ஓடி போயிடும். நான் பக்கத்துல தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் ஓட மாட்டேன். அவுத்து விடு. சொல்லு. அவுத்து விடுங்க ஐயா. அவுத்து விடுறமா, இது எங்கேயாவது ஓட்டா பழனிசாமி நீ தான் பதில் சொல்லணும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இனிமே எங்க வந்து இந்த புள்ள பாலை குடிக்க போகுது, நம்ம குடிச்சிட வேண்டியதுதான். அப்பா ஆயா காலைல சங்கிலி மாட்டிடலாமா? மாமா, இனிமே எனக்கு சங்கிலி போட வேண்டாம், நான் நல்லா ஆயிட்டேன். என் ஃப்ரெண்ட் சொல்லுச்சு. பாரு பழனிசாமி என்ன கட்டி போட்டுருச்சு. ரொம்ப நன்றி.